அண்ட் நிறைய பீப்புள் ஆசைப்படுறதும் நிறைய லேடிஸ் ஆசைப்படுறதுமே நார்மல் டெலிவரி தான் மேம். பிகாஸ் சிசேரியன் லைஃப் டைம் எனக்கு பெயின் வேண்டாம், ஒன்ஸ் டைம் பெயின் போதும் அப்படின்னு நிறைய பேர் நார்மல் டெலிவரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்துட்டு அமையாது. பட் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நீங்க என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணுவீங்க அவங்களுக்கு? நார்மல் டெலிவரி நிறைய பேரோட நிறைய பிரெக்னென்ட் லேடிஸ் வரும்போது they first ask a gynecologist in mode of delivery means normal delivery எனக்கு பண்ண முடியுமா அதனை எல்லாரும் கேட்பாங்க. பட் எல்லாமே டாக்டர் கையில கிடையாது. நிறைய திங்ஸ் பேஷண்ட்ஸும் அவங்க சைட்ல இருந்து பண்றது நிறைய இது இருக்கும். ஃபர்ஸ்ட் இஸ் அவங்க ரெகுலர் அண்ட் பேலன்ஸ்ட் டயட் சாப்பிடணும். ஓவர் ஈட்டிங் பண்ணக்கூடாது. பிரெக்னன்சில எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எக்ஸ்ட்ரா ஃபுட் இல்லைன்னா 2 பேருக்கு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஸோ நம்ம கல்ச்சர்ல பிரெக்னன்சி தெரிஞ்ச உடனே நிறைய எக்ஸ்ட்ரா ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்வீட்ஸ், ரைஸ் 2-3 மடங்கு ரைஸ், பால் 2-3 டைம்ஸ் பால் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஃபுட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் கொடுக்கலாம். பட் அது கூட ரெகுலர் டெய்லி வாக்கிங், எஸ்பெஷலி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times 15 to 20 minutes வாக்கிங் கம்பல்சரி பண்ணணும். அண்ட் 5ஆம் மாசம் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் இந்த எக்ஸசைஸ் மெயின்லி ஸ்குவாட்டிங், பட்டர்ஃப்ளை, கேட் அண்ட் கேமல், லஞ்சஸ், அந்த மாதிரி மேட் எக்ஸசைசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியா அது இட் வில் ஹெல்ப் இன் நார்மல் டெலிவரி. நிறைய விமன் பிரெக்னென்ட் விமன்ஸ் வந்துட்டு என்னதான் நார்மல் டெலிவரி ப்ரிஃபர் பண்ணாலுமே அந்த பெயினை பேர் பண்ணவே முடியாது. அது வந்து ஒரு 200 போன்ஸ் வந்து பிரேக் ஆகுற அளவுக்கு பெயினா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயமும் நிறைய இருக்கு. அது வந்துட்டு எப்படி மேம் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நார்மல் டெலிவரி டைம்ல வந்துட்டு பெயின் கண்ட்ரோல் பண்ண ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா, ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? டெலிவரி டைம்ல நிறைய லேடிஸ் பெயின் காரணம் நார்மல் டெலிவரி இப்போ எனக்கு தாங்க முடியாது, எனக்கு சிசேரியன் பண்ணி விடுங்க, அது கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஓவர் கம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து பிரெக்னன்சி ஸ்டார்டிங்ல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கணும். பை தி கைனகாலஜிஸ்ட் ஆல்சோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி நம்ம கூட இருப்போம். அந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் லேபர் ரூம்ல இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். ஆல்சோ பிரெக்னன்சி டைம்ல பிரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணியா they will be able to tolerate pain. And recently இப்போ with the advanced science இப்போ painless delivery, that is epidural delivery வந்திருக்கு. வேர் பின்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா anesthetic drugs introduce பண்ணுவாங்க epidural spaceல. ஸோ லேபர் பெயின்ஸ் வந்தாலும் அந்த பேஷண்ட்கே பெயினே ஃபீல் ஆகாது. ஒன்லி கான்ட்ராக்ஷன்ஸ் வரும், பட் பெயின் இல்லாம அந்த கான்ட்ராக்ஷன்ஸும் நார்மல் டெலிவரி ஆயிடும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் மூலமா we can definitely achieve a normal delivery.